நம் பள்ளிக்கு மிக 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 முக்கியமான தினம். அடுத்த பள்ளியினுடைய வளர்ச்சியினுடைய ஒரு மைல்கல் என்று சொல்லலாம். இந்த விழாவினை இன்றைய தினத்திலே நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்த ரோட்டரி சங்க தலைவர் ஞானசேகர் ஐயா அவர்களுடைய தலைமையில் இது நடக்குது. அவருடைய வரவேற்பினை ஏற்று, என்னுடைய தொலைபேசி அழைப்பினை ஏற்று, பல பணிகள் இருப்பினும் அதற்கு நேரத்தை ஒதுக்கி நமக்கு வருகை புரிந்திருக்கின்ற நம்ம சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களை பள்ளியின் சார்பாகவும் கல்வித்துறையின் சார்பாகவும் இந்த கால வேளையிலே மிக மிக அருமையான அற்புதமான எதிர்காலத்துக்கு தேவையான இந்த விழாவுக்கு வருக வருகவென்று வரவேற்பதில் பெருமிதமும் பெற்றோர் ஆசிரியர் தலைவர் அவர்கள் மற்றும் ரோட்டரி சங்கத்தினுடைய அனைத்து நிர்வாகிகள், நாங்கள் அழைப்பு விடுத்திருந்த பள்ளிக்கு பல காலமாக உதவி கொண்டிருக்கின்ற, உதவுகின்ற, இனி உதவ போகின்ற நன்கொடையாளர்கள், பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள், புரவலர்கள், இப்பணியில நம்மளோட ரோட்டரி சங்க உறுப்பினர் தலைவரோடு இணைந்து ஏறக்குறைய இந்த ஒரு மாத காலமாக இரவும் பகலுமாக 7 மணி 8 மணினா காலையில வந்து ஒரு சாவி கொடுத்துட்டு அவ்வளவுதான் அங்க அப்படியே உழைக்கிறாங்க. என்னுடைய சர்வீஸ்லயே இப்படி ஒரு நிகழ்ச்சி நான் பார்த்ததில்லை. இது என்னுடைய 8வது பள்ளி கோவை மாவட்டம். இந்த பள்ளியில இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் என்பது உண்மையிலேயே என்னுடைய சர்வீஸ்ல இது ஒரு கனவா அப்படின்னு தோணுது. ஒரு இக்கட்டான ஒரு சிச்சுவேஷன்ல இந்த பள்ளியை நான் என்ன செய்வது மிக 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 யோசித்துக் கொண்டிருக்கிற தருணத்தில் ஒரு பெற்றோர் இங்க சொல்லவே வேண்டும். அவர் தான் என்னை வந்து விடாம ஒரு 2 நாள் நீங்க சாரு கூப்பிடுங்க ஒரு உந்துதல். அந்த பள்ளி வளர்ச்சி விழிப்புணர்ச்சி கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டாராம். தொடர்ந்து இதை வந்து நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஐயாவுக்கு எனக்கு ரொம்பவே அறிமுகம் உண்டு. அவரும் நன்றி. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், வெள்ளியங்காடை விட இங்க பல வசதிகள் உண்டு. அங்க இருக்கிற அமைப்பு அந்த தலைமை ஆசிரியரோடு அப்படி ஏற்படுத்தியிருக்காங்க. அதுக்கு இங்க இருக்கிற முன்னாள் மாணவர் சங்கமும் பெற்றோர் ஆசிரியர் கழகமும் இனி புதிதாக அமைக்கப்படுகின்ற பள்ளி வளர்ச்சி குழுவும் ரோட்டரி சங்கமும் இணைந்து ரொம்ப நன்றி. கரம்பாளைய ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். அதற்கெல்லாம் மேல உங்களை மாதிரி இந்த ஸ்கூல்ல படித்த முன்னாள் மாணவன். முதல்ல இங்க இருக்கிற டீச்சர்ஸ், அனைத்து டீச்சர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஹோட்டல் எதிர்பார்ப்பா இப்ப உங்க ஹெச்எம் வந்து குட் மார்னிங் சொன்ன என்ன சொன்னீங்க? வணக்கம் திருப்பி சொன்னீங்க. திருப்பி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி, மிக்க மிக்க நன்றி. அந்த பண்பாடு எல்லாம் கம்மியாயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்பா நம்ம காரமடை பள்ளி மாணவர்கள் நம்ம கிட்ட எடுத்ததை திருப்பி கொடுக்கிற பண்பாடு வளர்த்தமைக்கு முதலிலே நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு மரத்தினுடைய அருமை, இது மிக முக்கியமானதா போச்சு. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருப்பீங்க, ஆக்சிஜனோட தட்டுப்பாடு. ஆக்சிஜன் இல்ல. இதுக்கு முன்னாடி அந்த கேள்வியே பட்டதில்லை. ஆனா கோவிட் பின்னாடி ஆக்சிஜனோட தேவைகளை நாம் உணர்ந்திருக்கிறோம். ஒரு சராசரி மனிதன் 60 ஆண்டு காலம் வாழ்கிறான் என்றால் அவன் சுவாசிக்கின்ற ஆக்சிஜனுடைய அளவு எவ்வளவு அப்படிங்கிறது சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படின்னா இந்த ஆக்சிஜன் சிலிண்டர், இப்ப கோவிட்ல எல்லாம் ஆக்சிஜன் சிலிண்டர், ஆக்சிஜன் பெட்டணும்ல, அது காசு கொடுத்து வாங்கினா சராசரி மனிதன் 9 கோடி ரூபாய்க்கு ஆக்சிஜன் வாங்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறார். நம்ம 9 கோடி வாங்க முடியுமா? அதற்கு ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணுவதற்கு நாங்கள் என்ன இருக்கு? மரங்கள். ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணுவது என்ன? மரங்களை நட்டு பராமரித்து வளர்க்க வேண்டியது நம் ஒவ்வொருவனுடைய கடமை. யுஎனோட ரிப்போர்ட் படி உலகத்துல கனடாவில் ஒரு நபருக்கு 7000 மரங்கள் இருக்கு. ஒரு நபருக்கு 7000 தொச்சம் மரங்கள் இருக்கு. ரஷ்யாவில் 4000 தொச்சம் மரங்கள் இருக்கு. அமெரிக்காவில் 700 மரங்கள் இருக்கு.
சைனாவுல 106 மரங்கள் இருக்கு. இந்தியாவுல எவ்வளவு மரங்கள் இருக்கு? 28 மரங்கள் ஆவரேஜா இருக்கு. அதை நாம உயர்த்துறது யாரோட கடமை? நம்மோட கடமை. இந்திய நாட்டினோட எதிர்காலம் யார்கிட்ட இருக்குது? இளைஞர்கள் கையில் இருக்கு, உங்க கையில் இருக்கு. இந்த மரங்களினுடைய எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு நாமல் பாடுபடுவோம் என்ற உத்தரவாதத்தை இந்த நல்ல நேரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, இங்கே முன்னாள் மாணவர்கள் வந்திருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்கள், நம்முடைய நகராட்சி தலைவர் இருக்கின்றார்கள், நகராட்சி கவுன்சிலர் இருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரை 2 ஏசி சீட் பில்டிங் இருக்கு. இந்த ஆண்டு இல்லாட்டி அடுத்த ஆண்டு இல்லாட்டி அதுக்கு அடுத்த ஆண்டு கனவு காண்பது தான் நம்மளோட வாழ்க்கை. ஒரு 4 ஃப்ளோர் அதெல்லாம் தட்டிட்டு நமக்கு நாம பணத்தை கட்டி ஒரு 4 ஃப்ளோர் பில்டிங்கா உயர்த்தணுங்கிறது என்னுடைய கனவு. அதை உங்களுடைய ஒத்துழைப்போடு அனைத்து மக்களினுடைய பேராதரவோடு செயல்படுத்துவதற்கு நம்முடைய இங்கே வந்திருக்கின்ற சட்டமன்ற, நகராட்சி, உள்ளாட்சி பிரதிநிதிகள் உதவ வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளையும் இந்த நல்ல நேரத்தில் வைத்துக் கொண்டு, நம்முடைய பக்கத்தில் இருக்கிற SVCD, SSPM பள்ளியில் இருக்கிறவங்க எல்லாம் தான் மாடியில் படிக்கணுமா, எங்க குழந்தைங்க மாடியில் உட்கார கூடாதா அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொரு பெற்றோருடைய எண்ணத்திலையும் உதிக்கிறது. அந்த எண்ணத்திற்கு செயல் வடிவம் கொடுக்கும் விதத்திலே நம்முடைய பணிகள் அமைய வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொண்டு, இந்த நல்ல நிகழ்விலே கலந்து கொண்ட அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் ஓங்கி வாழ்வாங்கு வாழ்க, வாழ்வாங்கு வாழ்க, வாழ்வாங்கு வாழ்க என நல்ல உள்ளங்களை நெஞ்சார வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.